ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டால் 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீற மாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் தங்கமே. உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம், இந்த நிலைமையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதியும் நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று என்னை நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்ததா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் சாயப்பா கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் எங்களுக்கு பரிசாக தருகிறீர்கள் என்று நீ நினைக்கின்றாய் தங்கமே. உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகின்றனர். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல. காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் தங்கமே. ஆனால் நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். நான் உன்னிடமே முழுமையாக வந்து சரணடைந்து விடுவேன். நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது தங்கமே. உன்னை காயப்படுத்தி நான் வாழ்வதால் எனக்கு என்ன பலன்? நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுக்கின்றேன் தங்கமே. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன் செவி வெளிகளில் நீ கேட்பாய். நீ சந்தோஷத்தில் திகழப் போகின்றாய். ஓம் சாய்ராம்.